கொஸ்டின் காரியங்கள் நம்ம மற்றவங்களுக்கும் இல்லை எனக்கும் நமக்கும் புரிஞ்சுக்க வேண்டியது. அதை பற்றி நான் கேட்குறேன். அதுக்கு உண்டான பதிலை நம்ம ஆராய்வோம். அதுக்கு பைபிளில் ஒரு சப்ஜெக்டு இருக்குது. அதை வாசத்துக்கு அதில் உள்ள காரியங்களை நான் புரிஞ்சு கொண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் அதிகாரம் 17வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். இது பவுல் ஏதேன் நாட்டில் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவங்களை குறித்து எழுதியிருக்கு. அதில் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:22. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையிலே நின்று அந்தனர்னா ஏதென்ஸ் நாட்டவரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அப்ப தேவ பக்தி உள்ளவர்கள் அங்க அநேக சில வணக்கம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு அவங்கள பாவினோ நீ மோசமானோன்னு அவர் டிக்ளேர் பண்ணல. நீங்க தெய்வ பக்தி உள்ளவங்க, பட் தெரியாம என்னமோ செஞ்சுட்டு இருக்கீங்க அப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. எப்படின்னா, நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த போது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது அவங்க தெரிஞ்சு கொண்ட அவங்களுக்கு புரிஞ்ச சிலைகள் எல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. பட் அவர்களுக்கு அது எட்டலை, இன்னும் அது முடிவில்லை. அதனால அழியப்படாத தேவன் ஒன்று இருப்பார் கண்டிப்பா அப்படின்ற ஒரு இதனால அதையும் ஒரு ஸ்பேஸா வச்சு, அதில் அது சிலை கிடையாது, ஒரு இடம் அறியப்படாத தேவனுக்குன்னு அதையும் ஆராதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதை பற்றி அவர் என்ன பவுல் என்ன எழுதியிருக்காருன்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இது அங்க உள்ளவருக்கும் மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் தான், உலகத்தில் உள்ள மொத்த மக்களுக்கும். கைகளினால் கட்டப்பட்ட பில்டிங்ல அவர் வசிக்கிறது இல்லை. அது நமக்கு ப்ரூவ். ஏன்னா தேவாலயத்தை கட்டும்படியா அவரே சொல்லி கொடுத்துட்டு அதை இடிக்கும்படியா செய்தார். அதுல அவர் வாசிக்கிறது இல்லை. அதனால எந்த மனுஷனும் ஒரு சிலைக்குள்ள ஒரு பில்டிங்குள்ள அவர் இருக்கிறதா இதை நம்ம நம்புறது ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியம். அடுத்தது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. இதுல ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம அவருக்குன்னு எதையாவது செய்து அவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. நம்முடைய மாமிசம் கொண்டு அவரை திருப்திப்படுத்த முடியாது. நம்மளுடைய கான்டாக்ட், நம்முடைய ஆத்மாவும் அவருடைய இதுல இணையும் போதுதான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவருக்கு உதவி ஊழியம் பண்ண முடியும். அடுத்தது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். இது ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கியதிலிருந்து இது நடந்திருக்கு. எல்லாரையும் அவர் சந்திச்சிருக்கிறார், எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப அது பைபிள் வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன்னா அவருடைய ஆத்மாக்கள் தான் அவர்களை எப்படி சந்திக்கணுமோ அப்படின்னு சந்திச்சு கொண்டே இருக்கிறார். அடுத்தது, அது எப்படின்னா, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகியும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்திருக்கிறார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரே அல்ல. அப்ப அவரே அறியாமல் சிலையில இருக்கிறார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அப்ப அவரை அறியாமல் தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அவர் தூரமானவர் அல்ல. பைபிளை வச்சிருக்கிறவங்களுக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அடுத்த வசனம் எப்படின்னா, ஏனெனில் அவருக்குள் நான் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லிக்கிறார்கள். இது கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தொடர்ந்து இருக்கிறது. அவர் பற்றி வெளிப்பாடாய் ஞானமாய் அறிந்தவர்கள் புலமை பெற்று அதை புலவர்களாய் அநேக காப்பியங்களை ஏற்றிருக்கிறாங்க. இது உண்மை. கண்டிப்பா இந்த வசனத்தின்படி அப்படிப்பட்டவர்கள் சித்தர்களாய் நம்ம ஊர்ல இருந்திருக்காங்க. அந்த சித்தர்கள் யாரும் சிலை வடிவம்
கொண்டு வந்தவங்க அல்ல. அதை ஓலை வடிவத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அது ஞானம். அதை தான் செய்யுள் வடிவத்தில் அது படித்து ஞானவான்களுக்கு தான் அது புரியும். தமிழில் நம்ம படித்து தெரிஞ்சிருந்தாலும் அதில் மேலோட்டமாக படித்தா அதில் உள்ள அர்த்தம் புரியாது. உண்மையிலே அநேக காப்பியங்கள் எல்லாம் எழுதப்பட்ட தமிழ்நாட்டில் இது மறைபொருளாக இன்னும் இருக்கு, அநேகருக்கு தெரியல. அது அநேகர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது பெரிய விஷயம். அடுத்தது, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலைப்பாயினாலும் யுக்தியினாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வங்களை ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகிறது. அது பெரிய சத்தியம். ஆண்டவர் தம்மையே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்துட்டு இருக்கும்போது நம்மவே ஒரு ஆண்டவரை உருவாக்கக்கூடாது. நம்ம உருவாக்குறது நம்முடைய இமேஜினேஷனுக்கு உள்ள செய்கிற ஒரு காரியம். அது பாவம் என்று வேதத்தில் எழுதப்படுறது. அறியாமையின் காலங்கள் அப்படின்னு அது அடுத்த வசனத்தில் வாய்க்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை எடுக்கிறார். இது எல்லாருக்கும் உள்ளது, கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ இல்லாதவர்களுக்கும், எல்லா மனுஷர்களும் எல்லாருக்கும். அவரால் உண்டாக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு எல்லாருக்கும் அவரை தேடணும் அப்படின்ற ஒரு தாகம் உண்டாகணும். அது ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தினால் உண்டாகிறது. மற்ற நம்ம ஏதாவது புத்தகங்களை படிச்சோ அறிவுபூர்வமா சிந்திச்சோ கடவுளை தேடவோ அவரோடு இணையவோ முடியாது. இதை பற்றி நீங்க சொல்லலாம். இப்போ இதுல நம்ம முதல்ல இந்த இடத்துல எல்லாம் சொன்னது பாத்தீங்கன்னா, இது இந்த அப்போஸ்தலர் 17:22 முதல் 17:22 முதல் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? மார்ஸ் மேடையில அப்படின்னு ஒரு மேடை ஏதென்ஸ்ல நடந்தது. எந்த விஷயத்துல நீங்க தேவ பக்தி உள்ளவர்னு காண்கிற அந்த மேடையில் நிறைய சிலை வணக்கம் வச்சிட்டு இருந்தவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க தேவ பக்தி உள்ளவர். பக்தின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த பக்தினா என்னன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போய் செய்யறாங்கல்ல, அதுக்கு பேரு பக்தி மார்க்கம். இந்துக்கள் போயிட்டு கோயில போய் செய்யறாங்கல்ல வழிபாடு, அதுவும் பக்தி மார்க்கம் தான். முஸ்லிம்ஸ் தொழுகை இந்த இதுக்கு போறாங்கல்ல, மாஸ்க்கு போறாங்கல்ல, அதுவும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. இது சரீரத்தை கொண்டு போயிட்டு அந்த சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ அந்த நினைச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை கொண்டு போய் அங்க போயிட்டு கும்பிடுறது, முழங்கால் போடுறது, சாட்சி சொல்றது, பாட்டு பாடுறது, பிரசங்கம் ஒருத்தர் பண்றது, அதை கேட்டுட்டு இவங்க பரவசப்படுறது, இது எல்லாமே இவரு அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி பக்தி, அந்த பக்தி மார்க்கம்னு ஒரு காரியத்தை தான் இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இது சரீரத்துக்கு உண்டான காரியம். சரீரத்துக்கு உண்டான காரியம்னா நம்ம இந்த வாழ்க்கை வாழும்போது சரீரத்துக்கான வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில சரீரத்துக்காக வாழ்ற வாழ்க்கையும் இருக்குது. அதே மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு நமக்கு இருக்குது. அந்த ஆத்மாவுக்காக வாழ்ற வாழ்க்கையும் ஒண்ணு இருக்குது. அந்த ஆத்மா தான் நிச்சயமானது, எப்போதும் இருக்கக்கூடியது, அழிவில்லாதது அப்படிங்கிற ஒரு ஞானம் இந்த மக்களுக்கு தெரியாததுனால இந்த சரீரம் தான் முக்கியம். இந்த சரீரம் வாழும்போது சந்தோஷமா இருக்கிறது தான் சந்தோஷம். இந்த சரீரத்துக்கு நோய் இல்லாம ஏழ்மையா இல்லாம எல்லா ஆசீர்வாதங்களோட வாழ்றது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு மக்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு காரியம் தான் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கங்கிறது எல்லா மதத்திலையும் செய்யற காரியம் தான். ஏன்னா இதைத்தான் அவரு சொல்றாரு, நீங்க எவ்வளவு பக்தியா இருக்கீங்கன்னு தெரியும். இந்த பக்தி மார்க்கத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் இந்த வசனத்துல 25 எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் கொடுக்கிறாரு. அதனால அவருக்கு இதெல்லாம் நம்ம ஃப்ரீயா கொடுக்கிறாரு. அவருக்கு ஏதாவது தேவை போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. இந்த பக்தி மார்க்கத்தை அவர் அங்கீகரிக்கிறது இல்லை. அதுக்கு இன்னொரு ரீசன் நான் சொல்றேன். ஏன் இந்த சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், பாட்டு பாடுறது வேஸ்ட், இசை வாசிக்கிறது வேஸ்ட், பிரசங்கம் பண்றது வேஸ்ட், இது ஜெபம் பண்றது சுத்தமா வேஸ்ட், இது ஏன் இதெல்லாம் வேஸ்ட்? தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த எந்த சத்தங்கள், இது எல்லாமே சத்தங்கள் தான். இந்த சத்தங்கள் எல்லாம் பூமியோட அட்மாஸ்பியர் வரைக்கும் தான் டிராவல் ஆகும். இந்த சத்தங்கள் நீங்க இந்த சத்தத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா இந்த சத்தங்கள் எதுவுமே டிராவல் ஆகாது. ஆண்டவர் இந்த ஸ்பேஸ் கடந்து அந்த யூனிவர்ஸ், அதுவும் கடந்து அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா
வியாபித்து இருக்கக்கூடியவர் தான் ஆண்டவர். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்புல 5 பூதங்கள் இருக்குது, 5 எலிமெண்ட்ஸ். அதாவது மண், நீர், காற்று, தீ, ஆகாயம், ஸ்பேஸ். புரியுதா? இந்த 5 எலிமெண்ட்ஸ் சேர்ந்ததுதான் நம்ம வந்து பாடி. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே. நீங்க உலகத்துல என்னென்ன தங்கம், இரும்பு, வெள்ளி எல்லாம் இருக்குதா, எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. நம்ம உடம்ப வந்து நம்ம எரிச்சு அந்த சால்ட்டை எடுத்து பிரிச்சு பாத்தீங்கன்னா தங்கம் ஒரு 100 மில்லிகிராம் இருக்கும், ஒரு இரும்பு ஒரு 100 மில்லிகிராம் இருக்கும், வெள்ளி இருக்கும், பாதரசம் இருக்கும், மெர்க்குரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அது வந்து அதனால இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த உலகத்தை பற்றி, இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான காரியங்கள், சரீர வாழ்க்கைக்கு உண்டான காரியங்கள் தான் இது. இந்த சவுண்டு போ நம்ம உடம்புல எப்படி ஸ்பேஸ் இருக்குதோ அதே மாதிரி ஆண்டவர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி தான் ஆண்டவர். ஆண்டவர் நம்ம உடம்புக்குள்ள ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம். இப்போ வந்து ஹார்ட் எப்படி துடிக்குது, இப்போ எப்படி பசி எடுக்குது நமக்கு, அது நம்ம எதாவது செய்யறோமா, கையை வச்ச காலை வச்சு எதாவது செய்யறோமா பசி எடுக்கணும்னு சொல்லி உள்ள ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு காரணம் அந்த ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸுக்குள்ளதான் ஆண்டவர் வந்து வாழ்றாரு. அவர் வந்து அவருடைய ஃபார்மேட் அந்த ஸ்பேஸ்ல தான் அவர் இருக்கிறார். அந்த ஸ்பேஸ் செய்யற காரியங்கள் வந்து அது யாரும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட்லாம் பிரிஞ்சு வெளியே போகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த அவருடைய அந்த எனர்ஜி தான், அவருடைய சக்தி தான். நம்மளுக்கு வந்து ஆத்மா அப்படிங்கிற ஒரு காரியமா நம்ம உடம்புல அவர் இருக்கிறாரு. இந்த விஷயம் தெரியாம இதுல ஒரு வார்த்தை வந்தது, அவர் வந்து ரொம்ப தூரமாட்டு இல்ல, உங்க அருகையில தான் இருக்கிறார். ஒரு பவுல் சொல்றாருல, உங்க கர்த்தராகி தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர்கள் இல்ல. ஒரு நிமிஷம், தடவியாகலும்னா நம்ம கை கொண்டு தடவுகிற ஏரியாவில தான் இருக்காரு. ஆண்டவர் தூரமா இல்லைன்னு சொல்லியாச்சா. ஆனா இங்க நம்ம சர்ச்சுகள பிரசங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வரப்போறாருன்னு தான் சொல்றாங்க. வரப்போறாருன்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா இப்ப எங்க இருக்காரு? இப்ப அதான் கேள்வி. இப்போ சர்ச்சுகளை நான் ஏன் குறை சொல்ற மாதிரி கூட நீங்க நினைக்கலாம். வராருன்னு எல்லா சபைகளையும் எல்லா ஊழியக்காரங்களும் இதைத்தான் சொல்றாங்க. ஆண்டவர் வரப்போறாரு, வந்துடுவார், நீங்க திருந்திருங்க, வரப்போறாரு, உங்களை கூட்டிட்டு பரலோகத்துக்கு கூட்டு போக போறாரு, நியாயம் தீர்க்க போறாரு, இப்படின்னு சொல்றாங்களே ஒழிய ஆண்டவர்கள் எங்க இருக்காருன்னு சொல்றாங்களா? எங்க இருக்காரு ஆண்டவர்? அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் நம்ம இப்ப தீர்த்து வைக்க போறோம். அதுக்கு ஒரு நிமிஷம், இப்ப இதுக்கு உறுதுணையா நிறைய வசனங்கள் இருக்கு. எப்படின்னா அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவங்களுக்கு புரியல. இந்த ஊழியக்காரன் சொல்லிட்டு 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அடுத்தது படிப்பு வர ஏறாம ஓடாம ஏதாவது ரவுடிசம் பண்ணி போலீஸ்ல மாட்டிட்டு இந்த மாதிரி ஆட்கள் தான் ஊழியத்துக்கு வராங்க. ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன், டாக்டர் படிச்சவன், ஒரு நல்ல ஒரு அறிவாளியோ வந்து ஊழியத்துக்கு வரவே மாட்டான். அது வந்து நம்ம ஊர்ல உள்ள ஒரு பண்பாடு அப்படி இருக்குது. நமக்கு எது ஒன்றும் வேலைக்கு ஆகல, வாழ்க்கை ஓட்ட முடியல, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடையாதுன்னு சொன்னா டக்குன்னு ஊழியக்காரனா போய் சேர்ந்து பைபிளை தூக்கிட்டு வெளியே வேஷம் போடுறது தான் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஒரு நிமிஷம், அதுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன். மத்தேயு 24, அப்ப இதுக்கு சம்பந்தப்பட்டதான், அதனால சொல்லிங்க. 24 ஆண்டவர் 24:4-5 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். யாருன்னா வெளியே உள்ளவங்களை பற்றி இல்ல, நமக்குள்ளே இருக்கிற அந்த போதகர்கள் சொல்லுகிறவர்களை பற்றி தான். ஏனில் அநேகர் வந்து நானே வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்ப நீங்க சொன்னது அதேதான். இவங்க கிட்ட வந்து ஆண்டவர் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி, ஏன்னா பைபிளோட இருக்கிறாங்கல்ல, பைபிள்ல ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவரை நான் கட்டியா பற்றிக்கிட்டேன், நான் வந்து கடவுளுடைய வழியில நடக்கிறவன், நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், உங்களோட பிரச்சனைகள்லாம் தீந்துரும். இப்போ சபைக்கு வரவங்க எல்லாருமே நீங்க எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த சபைக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் அவன் அந்த ஊழியக்காரன் வச்சுக்கிட்டு, உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னா சபைக்கு வாங்க, காணிக்க போடுங்க, நான் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுறேன்னு ஒரு கள்ள போதனைகளை, கள்ள தீர்க்க தரிசனங்களை இவன் சொல்லி இந்த உலகத்துல காசு உண்டாக்குறதுக்காக மேக்கிங் மணி அவுட் ஆஃப் காட், அதாவது காட் பிசினஸ் பண்ற காரியங்கள் செய்துகிட்டு இருக்கிறாங்க.
முதல்ல இந்த காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு புரிஞ்சாதான் இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஞானம். ஞானம்னா வந்து இந்த சரீரத்தை கொண்டு தண்ணீரை முக்கிய எடுக்கிறது இல்ல ஞானம், ஞானஸ்நானம். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஞானம். அப்ப இந்த கடவுள் எங்க இருக்காரு, எங்க இருந்து வராருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. கடவுள் இங்கதான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம பேச்சு செயல் இந்த காரியங்கள் எல்லாம் கடவுளே செய்வாரு. நம்ம பேசுறது கடவுளே பேசுவார் நம்ம மூலமா. நம்ம செய்யற காரியங்கள் கடவுள் செய்யற காரியங்களாவே இருக்கும். கடவுள் செய்யற காரியங்களும் தீமையான காரியங்களும் செய்வாரா? செய்ய மாட்டார். இங்க ஊழியக்காரங்க வரவங்க எல்லாருமே செய்யற காரியங்கள் எல்லாம் தீமையான காரியங்கள். மணி காசு பணத்துக்கு பின்னாடி எப்படி போறது, எந்த வீட்டுல காசு வந்திருக்குது, இப்ப ஃபாரின்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிடும். அந்த எண்ணம் அங்க வந்து காசு நிறைய இருக்கும், நமக்கு காணிக்க நிறைய வரும், நம்ம வீட்டு பிரச்சனைகளை தீர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முதல்ல ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரர்கள் அவங்கள பத்தி தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சொல்ற கதையை தான் மக்கள் கேட்கறாங்க, அவங்க சொல்ற கிறிஸ்டியானிட்டியை தான் மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அதனால நமக்கு திருத்தங்கள் எங்க வரணும்னா ஊழியக்காரங்க கிட்டே திருத்தம் வரும். ஊழியக்காரங்க முதல்ல அவங்களுக்கு வந்து காசு பிரச்சனை இல்லாதவங்களா இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்களுக்கு வந்து வீட்டுல காசு நிறைய இருக்கணும். எப்ப நம்ம வந்து ஒரு ஆபீசர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் காசை கொடுக்குறோமோ அங்க வந்து ஏதோ நெகட்டிவான காரியங்களை நம்ம செய்யறோம்னு அர்த்தம். ஏன்னா காசு கொடுத்து நமக்கு அந்த காரியங்களை செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அங்க லஞ்சத்தை கொடுக்குறோம், காசு அங்க புரளுது. அதனால வந்து அதே மாதிரிதான் ஊழியக்காரங்கிட்ட நம்ம நிறைய காணிக்கையும் காசையும் கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்னா நம்ம செய்யற காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யறோம். அதை வந்து அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஊழியக்காரங்களோட சப்போர்ட்டோட நம்ம ஊழியக்காரங்களுக்கு காசு கொடுத்தா அது வந்து காணிக்கையா கொடுக்கும்போது அது கடவுள்கிட்ட அவங்க வந்து நமக்கு வேண்டி பரிந்து பேசுவாங்க, நமக்கு வந்து பிரச்சனைகளை தீர்த்துருவாங்க, நம்மளை வந்து நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு சேர்க்கறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஒரு தப்பான எண்ணத்துல மக்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு.